ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இந்த வீடியோ கொடுக்கணுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு தான் கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாளாக யாரும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கு ஹெட்டிங் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. 2014 17 வரைக்கும் டெட் தேர்வில் தகுதி பெற்று 10 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு வந்திருக்கிறதா இன்றைக்கி புதிய தலைமுறை நியூஸ்லலாம் போச்சு. இப்போ ஒரு விஷயம் நல்லா ப்ராப்பராக யோசிச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்வே காமிக்கிறேன். நான் உங்களுக்கு 2014 நம்ம ஆளுக்கு எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நான் இப்போ 2017 தான் எனக்கு கிடச்சிது. 2017 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 16,197 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 500 பேர் 1000 பேர் கிடையாது, 16,197 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க 2017. சரிங்களா? 2014 பொறுத்த மட்டுக்கும் இருப்பாங்க. 2014லையும் ஒரு 10,000 வரைக்கும் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கவர்மெண்ட் நியமன தேர்வுன்னு ஒன்று எதுக்கு வைக்கணும்? நியமன தேர்வு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நியமன தேர்வுங்கிறது உங்களுக்கு பேப்பர் 1ங்கிறது எங்களுக்கு அது ஒரு தகுதி தான். நீங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்போம்னு நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம் வைக்கணும்னா ஒரு தனி மனிதர் எடுத்த முடிவுலலாம் நமக்கு எக்ஸாம் வைக்க முடியாது. அதுக்குன்னு சில கமிட்டிஸு, சில நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராசஸ்லாம் போய் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை 2017 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் போஸ்டிங் போட போகிறாங்கன்னா அப்போ எஸ்டிடி எக்ஸாம் எதுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது? சரி, அதை விடுங்க. ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்தில், கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இருக்கிற பட்சத்தில்னா இப்போ தானேப்பா நேற்று தானேப்பா லிஸ்ட்டு விட்டாங்க. பயாலஜியில், பாட்னி சுவாலஜிலலாம் டெட் பேப்பர் 2ல் நியமன தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு லிஸ்ட்டு விட்டாங்களாப்பா. கவர்மெண்ட் அதோட வேலையை தெளிவாக தான் செஞ்சிட்ருக்கு. அப்போ இது என்ன மேம், இந்த விஷயம் என்னன்னு தெரியல மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 2014, அதாவது 2014க்கு முன்னாடி 2014 சிவி போயிட்டு ஒரு சிலர் வேலை இழந்தாங்க. வெயிட்டேஜில் வேலை இழந்தாங்க. அந்த வெயிட்டேஜில் வேலை இழந்தவங்க இத்தனை வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. வெயிட்டேஜ் காரணமாக, அதாவது அவங்களுடைய டைமில் பாஸ் பண்ண ஒரு சிலர் வெயிட்டேஜ் காரணமாக இழந்த ஒரு முக்கால்வாசி பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டாங்க. இடையில கவர்மெண்ட் வெயிட்டேஜ்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துச்சா? அந்த வெயிட்டேஜ்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுனால ஒரு சிலர் தங்களுடைய வேலைக்கான வாய்ப்பை இழந்தாங்க. ஸோ அவங்க கோர்ட்டில் இத்தனை வருடமும் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக கோர்ட்டில் கேஸ் போட்ட அந்த 410 ஆசிரியர்கள் தாக்கல் செய்த வழக்கில் தான் அரசு இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்கே தவிர 2013 17 வரைக்கும் பாஸ் பண்ண எல்லாருக்கும் போஸ்டிங் போடுங்கன்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை. அப்போ இன்னைக்கெல்லாம் நிறைய மெசேஜஸ் எனக்கு. எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருந்த பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. மேம் 2017 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா இது கொஞ்சம் கேட்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்மலாம் படிச்சிருக்கோம். வி ஆர் டீச்சர்ஸ், வி நோ, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வி ஹாவ் டு பி நோன், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம் இது இப்படி தான் அப்படின்னு. நம்மலாம் டீச்சிங் கம்யூனிட்டியில் இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது உண்மையாக இருக்கிறதுக்கு 0.01% கூட வாய்ப்பே கிடையாது. 2017 பாஸ் பண்ணவங்க வரைக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் அதுக்கு தான் டேட்டாவோடு சொல்லியிருக்கேன். 2017 மட்டும் 16,197 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 16,197 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களே. அப்போ இந்த 16,197 பேருக்கும் போஸ்டிங் போட்டால் தான் அடுத்து 2019 வரும். இதில் நடக்கிற காரியமா? அதுக்கு தான் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு ஒரு ஓப்பன் காம்படிஷன் வைக்கிற, யார் முன்னாடி மார்க் வாங்குறீ அவங்களுக்கு போஸ்டிங்னு. இதுதான் நிதர்சனம். நம்ம எதை நோக்கி இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் நீங்கள் எதை நோக்கி பயணிச்சிங்களோ அது கரெக்டான பாதை. அந்த பாதையிலேருந்து வெளியில் வராதிங்க. இன்னும் ஒரு சில தகவல் நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என் காதுக்கு வந்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு சிலர் இதை ஒரு சில வக்கீல்கள் தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் இதை மாதிரி நாங்கள் உங்களுக்கு 2017 பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறதாவும் நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு செலவு பண்ணுற பைசாவை, அதுக்கு செலவு பண்ணுற டயத்துக்கு இந்த நியமன தேர்வுக்கு படிக்கிறதுக்கோ, இல்லை ஒருவேளை நீங்கள் டிகிரி எலிஜிபிளாக இருந்தால் பேப்பர் 2 படிக்கிறதுக்கோ, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஸ்மார்ட்.
அதனால் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஐ எம் ரியலி சாரி. இந்த டைமில் எனக்கு இந்த வீடியோ போடணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் மெசேஜஸ், பிகாஸ் ஆஃப் கால்ஸ், ஐ ரியலி புட் திஸ் மெசேஜ். தயவு செய்து எதையும் பார்த்து டிவியேட் ஆகாதீங்க. இதெல்லாம் வந்து நான் தான் கரெக்டாக சொல்லிட்டேனே, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லை. தயவுசெய்து படிக்கிற வேலையை பாருங்கள், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாது. நீங்கள் நம்பி கையில் எடுத்த புக்கு உங்களை கைவிடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நல்லா படிங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.